கடையில் வாங்கும் போது 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் ஆகும். ஆனால் நம்ம வீட்டிலே செய்யும் போது ரொம்ப கம்மியான விலையில 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். அதுவும் 3 பொருள் செஞ்சிடலாம்னு சொன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க. ஆனா அதுதான் உண்மை. அப்படி ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்க சாய்ரா ஆஷிக். இன்னைக்கு நம்ம காஜு கத்லி தான் செய்ய போறோம். இது நம்ம கடையில் வாங்கும் போது ரொம்ப ரிச்சான டேஸ்ட்ல இருக்கும். ஆனா ரொம்ப விலை அதிகமா இருக்கும். இன்னைக்கு நம்ம 1/2 கிலோ அளவுக்கு காஜு கத்லி செய்ய போறோம். அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன். இது நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி முந்திரி. 1/4 கிலோ அளவு 150 ரூபாய் அந்த ரேஞ்சில் வாங்கினேன். நீங்க 1/4 கிலோ அளவு முந்திரி போட்டு தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கைப்பிடி அளவுக்கு முந்திரியில கூட செஞ்சு பார்க்கலாம். இப்போ இதை நல்லா கொரகொரப்பா அரைச்சு விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸா ஓட்டிட்டே இருக்கக்கூடாது. பல்ஸ் மோட்ல கொடுத்து இந்த மாதிரி கொரகொரப்பா வர வரைக்கும் அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரே ஸ்பீட்ல ரொம்ப நேரத்துக்கு ஓட்டினீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பதம் பிரிஞ்சு வந்துடும். ஸோ பல்ஸ் மோட்ல கொடுத்து லைட்டாக இந்த மாதிரி கோர்ஸா அரைச்சு விட்டு எடுத்துக்கோங்க. அரைச்சு எடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட 3 ஏலக்காய் சேர்த்து அதையும் மறுபடியும் அரைச்சு விட்டு எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்ச இந்த முந்திரி பவுடர் ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ கடாய் அடுப்புல வச்சுட்டு இதுல 250 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு முந்திரி, 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை, இதுதாங்க அளவு. கடாயில சர்க்கரையை சேர்த்துட்டு இது கூட 1/4 கப் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதி வர விட்டுக்கலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையானது இந்த 3 இன்கிரீடியன்ட் தான். 1/4 கிலோ அளவு முந்திரி, 1/4 கிலோ அளவு சர்க்கரை, 3 ஏலக்காய், அவ்வளவுதான். அடுத்து 2 ஸ்பூன் பால். இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு பால் விடலாம். இது எதுக்காகனா இந்த சர்க்கரையில் இருக்கக்கூடிய அழுக்கு இந்த மாதிரி தனியா பிரிஞ்சு வரும். இது எடுக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க அழுக்கு எல்லாமே தனியா வந்துடுச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது வந்து ஒரு கம்பி பதம் வரணும். பாருங்க இந்த மாதிரி 2 விரலால தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரும். இந்த மாதிரி வரும்போது நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க அந்த முந்திரி இருக்கு இல்லையா, அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒட்டுமொத்தமா அப்படியே கொட்டிடாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறிக்கோங்க. அப்ப நமக்கு கெட்டிப்படாம கிளறதுக்கு ஈஸியா இருக்கும். குறைவான தீயில வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கண்டிப்பா அடுப்பு ஹைல இருக்கக்கூடாது. அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகி வரும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். 3 to 5 நிமிஷத்துக்குள்ள இந்த பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி பரவலா வச்சு ஆற விட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு சூடு ஆறி வந்ததுக்கு அப்புறமா நல்லா கெட்டியாகிடும். இப்போ ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சு. பாருங்க கையால் எடுத்து இந்த மாதிரி உருட்டும் பொழுது நல்லா உருட்ட வரும். இதுதான் சரியான பக்குவம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். மாத்திட்டு நல்லா கை வச்சு பிசைஞ்சு விடணும். நல்லா ஸ்மூத்தான மாவா வரணும். நம்ம கடையில அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய இந்த மாதிரியான ஸ்வீட்ஸ் எல்லாம் வீட்டுல செய்யும் போது விலை ரொம்ப கம்மி. அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் செய்ய முடியும். கொஞ்சம் பதமா கொஞ்சம் பக்குவமா செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வரும். இப்போ மாவை நல்லா ஸ்மூத்தா பிசைஞ்சு விட்டாச்சு. கீழே கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாதிரி நம்ம ஈவனா பரத்தி விட்டுக்கலாம். காஜு கத்லி நம்ம கடையில வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தின்னாவும் இல்லாம இதை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இது வந்து சில்வர் லீவ்ஸ். இது நம்ம போட்டே ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கடையில வாங்கும் போது இது இருக்கும் இல்லையா, அதனால ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். இது தேவைப்பட்டா நீங்க வாங்கி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது லைட்டான சூடுல இருக்கும். ஸோ இந்த சமயத்திலே நம்ம தேவையான மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடையில கிடைக்கிற காஜு கத்லி பாத்தீங்கன்னா இப்படி ஒரு டைமண்ட் ஷேப்ல இருக்கும் இல்லையா, அதே மாதிரி நம்மளும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1/2 கிலோ அளவுக்கு செஞ்சிருக்கோம். இதுவே நம்ம கடையில வாங்கணும் அப்படின்னா விலை ரொம்பவே அதிகமா இருக்கும். ஆனா நம்ம வீட்டுல 10 நிமிஷத்துல ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பாத்தீங்கன்னா நல்ல ரிச்சான ஒரு பெரிய பேக்கரியில வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல ரிச்சான டேஸ்ட்ல இருக்கும். ஏன்னா இதுல நம்ம முழுக்க முந்திரி யூஸ் பண்ணிருக்கோம். சோ ரொம்பவே ரிச்சான டேஸ்டான அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஸ்வீட்டை ரொம்ப சிம்பிளா எப்படி வீட்லயே செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்க. நன்றி.